welcome back to my channel. So இன்னைக்கு என்ன பார்க்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீரியோ பிரெயின் ராட் ஃப்ரம் எஸ்கேப் ஃப்ரம் சுனாமி தான் பார்க்க போறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறவங்க நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் இல்லை லக்கி பிளாக். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரெயின் ராட் சொல்லிட்டேன். ஸோ சாரி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சுனாமி வருது, வாய்ஸ் ஸ்லிப் ஆகுது, எவ்வளோ குடிச்சிரு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போயிட்டு இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க பிரெயின் ராட்டே எடுத்துருவோம். பிரெயின் ராட் விளையாட்டுனே வாயில் வருது கைஸ். லக்கி பிளாக் எடுத்துருவோம், அங்கே போவோம். இன்னும் லைட்னிங் வந்து போட்டுச்சு கைஸ். வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ போகிறத வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிட்டேனே. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹார்ட் கோர் சீரீஸ்லேயே அதுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா சாரி வீடியோட லிங்க் வேணும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்னடா எனக்கு ஓவராக வாய்க்கொள்ள இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிவார்டாக கொடுத்துருக்கானுங்க. அதாவது 2500 நான் பண்ணுறது 2500 கொடுக்குறானுங்க. கைஸ், மறக்காம வீடியோ பார்க்குறேங்க லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் உங்களுக்கு வரும். அதாவது சீக்கிரமாக நீங்கள் வந்தோடனே பார்த்துடலாம், அதான் சொன்னேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு ஏற்றணும் சொல்கிறாங்க. ஸ்பீடு ஏற்றிக்கலாம். ஓகே, எவ்வளோ ஸ்பீடு இருக்குது? இங்கே நிறையா ஸ்பீடு இருக்குது, அங்கே நிறையாவே ஏற்றிப்போம். அதனால ஒன்று தான் இப்போ ஏற்ற முடியும். 1+ இருக்க ஏற்ற முடியும். இப்போ 5+லாம் ஏற்ற முடியாது. 10+ வாய்ப்பே இல்லை. ஓகே வாங்க, இப்போ அடுத்து இங்கே இருந்தது ஏதாவது ஒரு எடுத்துகிட்டு போயிடும். ரெயின்போ பிளாக்கு, ரெயின்போ லக்கி பிளாக் வாங்க எடுத்துருவோம். ரெயின்போ பரவாயில்ல கைஸ், ரெயின்போ நல்லா தான் இருக்கும். நார்மல் காமனை விட ரெயின்போ கொஞ்சம் நல்லா தான் காசு கொடுக்கும். அதனால கொஞ்சம் பரவாயில்ல. என்ன வருது? என்னடா எதுவுமே வரல. வந்துச்சு தும் சகுரே 8 ரூபாவா? டேய், நார்மல் காமனே நல்லா தான் தந்தா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தப்பு. அவன் அந்த நார்மல் காமன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் காமனே கிடையாது. அதாவது பொனே காம்பாலாபு. இங்கே பாருங்க பில்டிங் எவ்வளோ பெருசாக வளர்த்து வச்சுருக்கானு. ஸோ நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வளர்க்குறோம். ஸோ யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் நம்மளால் வெறும் இந்த ரோ ஃபுல்லாக தான் நம்ம ஃபில் பண்ண முடியும். ஓகே, சொல்ல மறந்ததை வந்து பார்த்தீங்களா, இந்த பொனை காம்பாலாபு காமன் ஷைனால 38 ரூபா கொடுத்து வச்சுருக்காங்க. நம்மளுடையது ரெயின்போ, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுக்கக்கூடாது. ஆனால் ரெயின்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ பிரெயின் ராட்டில் வேறு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பை குறைச்சி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துக்கு போவோம். இப்போ வந்து அடுத்த ரேருக்கு போகிறேன். ரேரு அதுலேயும் ரெயின்போ இருக்குது. நல்ல ரொம்ப சூப்பரான விஷயம். சூப்பர் ஸ்லோ தான் வருது. ஜம்ப் பண்ணி போகலான்னு பார்த்தா கிட்ட வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி ஸ்லோ வருது. அதுக்கு ஸ்லோ வருது. இல்லைடா வந்துக்கிட்டே இருக்கேடா, என்ன பண்ணுறது? ஓகே, இது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் கைஸ், அப்போ இது நிற்கும். எல்லாம் லைக் பண்ணீங்க போல இருக்குது. ஸோ நின்றுச்சு, வாங்க அங்கே ஓடிடுவான் சொல்லி வாய முடியல. யாரும் லைக் பண்ணல போல இருக்கு. மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பண்ண நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல்லைக்கான ஆளில் போடுவாங்க. என்னடா மீடியம் வருது. நம்ம இந்த லக்கி பிளாக் எடுக்கிறதுக்குள்ளே நம்ம சோழி முடிஞ்சிடும் போல இருக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ இது உள்ள என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில. இதுவும் ரெயின்போ தான். இல்லை இது கேர்ஸ்டு கைஸ். அதாவது மந்திரிச்ச லக்கி பிளாக். டல்லாலில அதிகமாக வருது. டல்லாலில தான் வருமோ. ட்ரல்லாலேலோ வந்துட்டான். இவன் நிறைய கொடுக்குறான். கிட்டத்தட்ட 10,000 கிட்ட வந்துட்டோம். அடுத்ததுக்கு எவ்வளோன்னு பார்த்துருவோம் வாங்க. அடுத்ததுக்கு 4,000 தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு 10+ சேர்த்ததுக்கு இன்னும் கொஞ்சம் தான் கேட்குறாங்க. போயிட்டு ஏற்றின்னு வந்துடுவோம்.
இன்னும் யாரில்ல. ஓகே 12,000 வந்துருச்சு, 13,000 வந்துச்சு, 12,000 தான் கேட்டிருந்தாங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10+ ஏற்றிடுவோம். இந்த ரோ ஃபுல் பண்ணுறதுக்குள்ள என் கதை முடிஞ்சிடும் போல இருக்கு. ஷீல்டு எவ்வளோ? ஷீல்டுனா என்னது? ஒரு ஷீல்டு தான் 500 மில்லியனா? அட்டா பாவிகளா, இது கேரி பண்ணுறதுக்கே 500K-வா? என்னடா இதுக்கெல்லாமே 500K கொடுக்குறீங்களே. எல்லா கேம்லேயும் கேரி பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான காசு கொடுப்பாங்க. இதில் தலையெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த படிக்கு போவோம். அடுத்து எபிக் கோஸ்ட் லக்கி பிளாக் தூக்கிட்டு ஓடுவோம். இங்கே என்னென்னா புது புது லக்கி பிளாக்லாம் இருக்கும், அதை அது மட்டும் எடுத்துன்னு ஓடுறேன். வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஈஸியாக தான் கிடைக்கும். கோஸ்ட் லக்கி பிளாக்ல என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல, வாங்க பார்க்கலாம். போயிடா, என்ன கிடைக்குதோ? என்ன என்ன ஐட்டங்களோ கோஸ்ட் பிளாக்கில் இது ஐ திங்க் பல்லரினா நினைக்கிறேன். யா பல்லரினா தான் கிடைச்சிருக்கு. பல்லரினா எவ்வளோ? ஓ 430. ஓகே பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக் அப்படின்றத ஒரு பட்சத்தில் 100 ரூபா ஏற்றி இருக்கானுங்க, நல்ல விஷயம்தான். வாங்க அடுத்துக்கு போவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா ஸ்பீடு ஏற்றணும். எப்பிக் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மித்திக், இன்னும் லெஜண்டரி, அதுக்கப்புறம் தான் மித்திக்கு. ஸோ வாங்க நம்ம அடுத்த படி போவோம். லெஜண்டரி இப்போ வந்து போனால் வேவ்ஸ் வந்துனே இருக்கு. ஸ்லோ வந்துச்சு, அதுக்குள்ள இதுக்குள்ளே குடிச்சிட்டேன். அடுத்து சூப்பர் ஸ்லோ வருது, அதுக்கப்புறம் ஸ்லோ வருது, அதுக்கப்புறம் நார்மல் ஸ்லோ தான் வருது. நார்மல் ஸ்லோன்னு ஒன்று இருந்துச்சு கைஸ், ஆனால் அதில் இல்லை கைஸ். ஒரு கேமில் அதாவது ஸ்டீலிய பிரெயின் ராட் சுனாமி இருக்கும், பிரெயின் ராட் அப்படின்ற ஒரு சுனாமின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்பீடு, சாரி நார்மல் ஸ்லோ, ஸ்லோ, சூப்பர் ஸ்லோ இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஸ்லோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஆனால் அதில் வெரி ஸ்லோலாம் இருந்துச்சு. என்ன பண்ணுறது, அதில் நிறைய வேவ்ஸ் இருந்துச்சு கைஸ், சொல்லவே முடியல கைஸ். நியோன் லெஜண்டரியா பயங்கரமானது. லைட்னிங்கு அடுத்து நான் ஃபாஸ்ட்டு காய்ஸ். நம்ம நியான் எடுத்த உடனே நம்ம இந்த வேவ்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வெறி ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த நியான் இவன் கையில் போகக்கூடாது ஆயிடும், போனால் ஷாக் ஆயிடுது, சாரி மில்லியனர் ஆயிடுவான்டா அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இந்த வேவ்ஸ்லாம் பாருங்க ஃபாஸ்ட்டு மீடியம் தான் வருது. அப்புறம் கோவத்தை தணிச்சிட்டு போல இருக்குது. வாங்க ஓடிடுவோம். ஓடு ஓடு ஓடு, வேறு எதுவும் வரலையா? ஃபாஸ்ட் வருதுப்பா, பார்த்தேலா எடை உண்மையிலேயே வாடா. உண்மையிலேயே நம்ம வந்து என் மேலே வன்மத்தை தான் காட்டுறாங்க. இது எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீயானு எவனோ அந்த விட்டுட்டு போயிடாம போல இருக்கு, இல்லை ஸ்பான் ஆச்சான்னு தெரியல. ஓப்பன் பண்ணுவோம். என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது, என்ன கிடைக்க போகுது? 18,000, 18,340. ஓ 540. அடடா 500 நம்ம நெருங்க போகிறோம். சூப்பரான விஷயம் இது. ஓகே இப்போ லெஜண்டரிக்கு அப்புறம் என்ன மித்திக் போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஸ்பீடை ஏற்றிடலாம். ஸ்பீடுக்கு எவ்வளோ வேணும்? 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 200K அது என்கிட்ட இருக்கு, கொடுத்துட்டு வாங்கிட்டோம். இப்போ வாங்க அடுத்துக்கு போகலாம். ஸ்லோ வருது. ஸ்லோலாம் வேஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கினா, அப்போ தான் இவன் வந்து சூறையாடுவான். அதனால் இவனை வந்து பண்ணால் குறைச்சி எடை போடக்கூடாது, இல்லை நம்ம செஞ்சு விட்டு போயிடுவான். பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து பண்ணால் அதாவது வேவ்ஸ் நம்ம என்றைக்கும் தப்பு கணக்கு போகக்கூடாது. ஓகே கைஸ் இப்போ என்ன பண்ணணும்னா வந்து பார்த்தீங்கன்னா மித்திக் தான் ஓடின்னு இருக்கேன். என்ன பண்ணுறது, மித்திக் போகிறதுக்குள்ளே நம்ம கதையை முடிச்சுடுவாங்க போல இது. லெஜண்டரி இங்கே இருக்குது, ஸோ இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பண்ணால் நம்மளால் சீக்ரெட் வரைக்கும் தான் போக முடியும். என்னடா புதுசாக ட்ரோல்லாம் வருது. ட்ரோலா அப்படின்னா ஓகே, நம்ம இது வந்து ஒரே ஒரு பக்கம் தானே வருதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போனா இவன் வந்து விரிறான். ஓகே அது ஆப்ஜெக்ட் டிடெக்டர் மாதிரி. இப்போ வந்து பண்ணா ஒரே ஒரு பக்கத்தோ இது மாதிரி வரானா, நடுவில் கேப் இருக்கேன்னு சொல்லிட்டு நடுவில் போனீங்கன்னா உங்களுக்கு சங்கு ஊட்டிடுவான் இவன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பண்ணால் மித்திக்கல் எடுத்துட்டோம். மித்திக்கல் எடுத்துட்டு வந்து பண்ணா போயின்னு இருக்கோம். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டோம். கிட்ட
அதுல ஓடு ஓடு பின்னாடி பார்த்துட்டே ஓடுவோம். நம்ம கிட்ட மிட்டிக்கு வேற இருக்கு. இருங்க ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஸ்டே ஹைட்ரேட்டட். யாரும் தண்ணி குடிக்காம இருக்காதீங்க, தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே, டைலாக் பேசலாம் போதும். நம்ம இந்த லக்கி பிளாக் ஓப்பன் பண்ணுவோம். என்னால என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. 6700 ஏண்டா அது 18,000டா. ஓ சாரி அது நியான். அதனால அது வந்து ஒரு இதுன்றால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பண்ணா அது கொடுத்துச்சு காசு. 2 million ரீச் ஆயிட்டோம். ஸோ அதுக்கு போகிற அந்த இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு ரோ ஃபில் பண்ணிட்டோம். இன்னொரு ரோவில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கட்டை வச்சுட்டோம். ஸோ இதை தொல்லை பண்ணினே இருக்கு. நான் முதல்ல இதை முடிச்சுட்டு கேரி பண்ணுறதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டு பண்ண முடியாது இப்போதைக்கு. 500 மில்லியன் வேணுமா அதுக்கு. அதனால அது பண்ணவே முடியாது நம்மளால. நம்ம போயிட்டு முதல்ல இதை அப்டேட் பண்ணுறவங்க தொல்லை பண்ணினே இருக்கோம் ஆரோ மார்க் வச்சுன்னு. ஸோ நான் இதை பண்ணிட்டேன். பட் இன்னைக்கு பார்ட் 1ல் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்னும் 2 பேர் அதை கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு 10 நிமிஷம் இப்போயே ஆயிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சில பிரெயினட்லாம் எடுக்கணும், இன்னும் நிறைய பேர் எடுக்கணும். சீக்ரெட் மட்டும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு அடுத்த பிரெயினட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி விட்டுறேன். ஐயோ உடச்சிட்டேனே. ஓகே கைஸ், நான் செத்துக்கிட்டு தான் இருப்பேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோவை ஃபில் பண்ணிட்டு வந்து பண்ண உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ஒரு வழியாக இந்த ரோவை ஃபுல் ரோ இல்லை மொத்தத்தையும் ஃபில் பண்ணிட்டேன். வாங்க உங்களுக்கு ஒன்றா வந்து பண்ணா காட்டுறேன். முதல்ல இந்த இடத்துல காசுலாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு எல்லா பிரெயின்ட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தா நம்மகிட்ட 30 மில்லியன் இருக்குது. முதல்ல போனே காம்பாலா ப்ரூ, அதுக்கு ஒரு துங் சாகூர், அடுத்து டலால வெட்டரலா, அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அது பேர் என்னது கேப்புச்சினோ அசசினோ பல்லேரினா கேப்புச்சினா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்கர் குர்கூர். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு தரல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மியால் உல் சீக்ரெட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அடிக்கிற டே தம்பி வேணாம் தம்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக்கில் ட்ரிப்டி டாப்பி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேரு ஏதோ போட்டிருக்கு, என்ன பேர் அது அப்புறம் தரல அது. ஸோ 6-7. ஸோ அவ்வளோதான் கேஸ் நான் எடுத்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தத்தையும் இப்போ கலெக்ட் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ இன்டர்வியூ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்டர்வியூ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இது ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். அதில் உங்களோட விருப்பது நான் உங்கள் பிரவீன் 9 ஸ்பாட். பை கைஸ்.